அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பார்த்த ஒரு செய்தி மிகவும் அதிர்ச்சி தர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரனோட மறைவு செய்தி தாங்க அது. அவரு 1979 காலகட்டத்திலேயே கேஜே யேசுதாஸ் கூட ஒன்னா திரையுலகத்துல பயணிச்சவர். எம்.எஸ். விஸ்வநாதன் மூலமா தமிழ்ல அறிமுகமாகி பல பாடல்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில, இளையராஜா இசையில, எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வயது மூப்பின் காரணமா இறந்து போயிருந்தாலும் அவரோட இழப்பு இந்த தமிழ் திரைப்பட ரசிகர் பட்டாளத்துக்கும் அதே மாதிரி மலையாள திரையுலகம் ரசிகர்களுக்கு மத்தியிலையும் மிகப்பெரிய இழப்பாதான், ஈடு செய்ய முடியாத இழப்பாதாங்க இருக்கு. அவர் பாடின பாடல்கள்லயே எனக்கு மிகவும் மனம் கவர்ந்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா இயக்கத்துல சத்யராஜ் ரேகா நடிச்சு இளையராஜா இசையமைத்து வைரமுத்து எழுதின பாடலான கொடியிலே மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாடல் தான், கடலோர கவிதைகள் படத்துல இருந்து. அந்த பாடல் முதல் முறையா நான் கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மலை தூவான மாலை வேலையில ஒரு வேர்க்கடலை அவிச்சு வச்சுக்கிட்டு ஊர்ல உக்காந்து மெல்லிய சத்தத்துல உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கும் எப்ப தூறல் வந்தாலும் எனக்கு உடனடியா நினைவுக்கு வர்றது இந்த பாடல் தாங்க. அது மட்டும் இல்லாம நதியை தேடி வந்த கடல் அப்படின்னு ஒரு படத்துல சரத்பாபுக்கு ஜெயலலிதா ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அதுல தவிக்குது தயங்குது ஒரு மனது அப்படிங்கிற ஒரு பாடல், விஜயகாந்த், ரேவதி மற்றும் பலர் இணைந்து நடித்த வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா 3 பாடல்கள் இவர் பாடியிருப்பாரு. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, காத்திருந்து காத்திருந்து, அதே மாதிரி இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அப்படின்னு அந்த 3 பாடல்களுமே அவ்வளவு ஆப்டா அந்த படத்துல வந்திருக்கும். அதுக்கு கேப்டன் கொடுத்த எக்ஸ்பிரஷனும் அவ்வளவு சூப்பரா வந்திருக்கும். அதே மாதிரி சித்ரா மேம் கூட சேர்ந்து இவர் பாடின இன்னொரு பாடல் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது என்ன பாடல்னு பாத்தீங்கன்னா, உள்ளம் உள்ளம் இன்பத்தில் துள்ளும் துள்ளும் அப்படின்னு காதல் எனும் நதி நிலையங்கிற ஒரு படத்துல மனோஜ்கான் இசையில பாடியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம மனதுக்கு கவர்ந்த மாதிரி மெல்லிசை பாடல்கள் இவர் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பாடகர் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகள் மட்டும் இல்லாம ஹிந்தியிலும் சேர்த்து ஏறத்தாழ 16,000 பாடல்கள் பாடியிருந்த அவரு இன்றைக்கு மறைந்து போனது இந்த இசையுலகத்துக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு தாங்க. அவரோட மறைவுக்காக நேரிசை திரைக்களம் சார்பா என்னோட அஞ்சலியும்.